கேட்டதை கேட்ட உடனே கொடுக்கக்கூடிய திருநாள் எது அப்படின்னா அது ஆடிப்பூரம் தான். அது மட்டும் இல்லைங்க, சைவமும் வைணவமும் இணைந்து கொண்டாடக்கூடிய திருநாளும் இதே ஆடிப்பூரம் தான். ஏன் தெரியுமா? சைவத்துல உமாதேவியார் அவதரித்த நாள் இந்த ஆடிப்புறம். அதே மாதிரி வைணவத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த நாளும் இதே ஆடிப்புறம் தான். இந்த ஆடிப்பூரம் 2025ல எப்ப வருது அப்படின்னா ஜூலை 28ஆம் தேதி வரக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு தாங்க ஆடிப்பூரம். பூர நட்சத்திரம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா ஜூலை 27ஆம் தேதி மாலை 6:55க்கு ஆரம்பிக்குது. அடுத்த நாள் 28ஆம் தேதி மாலை 8 மணிக்கு பூர நட்சத்திரம் நிறைவடையுது. ஆடிப்புறம் ஆண்டாள் அவதரித்த நாளாக இருக்கிறதுனால ஸ்ரீவில்லிபுத்தூர்ல 10 நாள் உற்சவம் நடைபெறும். அது மட்டும் இல்லைங்க, உமாதேவியார் அவதரித்த நாளும் இதே ஆடிப்புறம் அப்படின்றதால அம்மன் கோவில்கள்ல அம்மனுக்கு வளைகாப்பு சாத்தி வழிபடுவாங்க. திருமண தடை இருக்கு, நிறைய வரன் பார்க்குறோம், எங்களுக்கு வரன் அமையவே மாட்டேங்குது அப்படின்னு இருக்கீங்களா? நாங்க ரொம்ப நாள் குழந்தைக்காக காத்துட்டு இருக்கோம், குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நாளை, இந்த ஆடிப்புறத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நாள் முறையா விரதம் இருந்து அம்பாளை வழிபடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த நாள் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுங்க. அங்க வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு மஞ்சள், குங்குமம், தாலி சரடு, வளையல் எல்லாமே வச்சு கொடுங்க. கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் நிறைவேறும். கேட்ட வரங்களை அப்படியே கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான நாள் உருவாகுறதுக்கு ஒரு புராண கதை இருக்கும் இல்லைங்களா? அந்த புராண கதை ஒரு வீடியோவா நம்மளோட சேனல்ல நான் கொடுத்திருக்கேன். இந்த லோகோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பிளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த ஆடிப்பூரம் உருவான கதையோட வரலாறு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ அற்புதமான நாள் இந்த ஆடிப்புறம். இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. அம்பிகையை வழிபட்டு சகல சௌபாகியத்தையும் பெறுங்க.